உங்களை வாழ்த்துகிறேன். இந்த நாளிலே பார்த்தீங்கன்னா யாக்கோபு 4ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம் சொல்லுது, கர்த்தருக்கு முன்பு தாழ்மைப்படுங்கள், அப்பொழுது அவர் உங்களை உயர்த்துவார். நாம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துக்கு முன்பதாக நம்மை தாழ்த்தி நம் இருதயத்தை அவருக்கு முன்பதாக நாம் இருப்போமானால் ஆண்டவர் நம்மளை உயர்த்துவார். அவர் சொல்கிறாரு, மனுஷன் நன்மை இன்னதென்றும் அவர் உனக்கு அறிவித்திருக்கிறார். நியாயம் செய்து இரக்கத்தை சிநேகித்து உன் தேவனுக்கு முன்பாக மனத்தாழ்மையாக நடப்பதே அல்லாமல் வேறு எண்ணத்தை கர்த்தர் உன்னிடத்தில் கேட்கிறார். நாம் நியாயம் செய்து கர்த்தருக்கு முன்பதாக மனத்தாழ்மை நடப்பதே அல்லாமல் வேறு எண்ணத்தை கர்த்தர் உன்னிடத்தில் கேட்கிறார். ஆண்டவர் அவருக்கு முன்பதாக மனத்தாழ்மையாய் நாம் நடந்து கொள்ள வேண்டும். ஆண்டவர் கொடுக்குற சத்தத்தை கேட்டு அவருக்கு கீழ்ப்படிந்து நாம் நடப்போமானால் ஆண்டவர் நம்மளை உயர்த்துவார். ஆண்டவர் தாவீதை உயர்த்திருக்கிறார். தாவீது சொல்கிறார், அவர் சிறியவனை புழுதியிலிருந்து தூக்கி விடுகிறார், எளியவனை குப்பையிலிருந்து உயர்த்துகிறார். இப்போ தாவீது சொல்கிறார், சிறியவனை தாவீது ஆடுகளை மேய்த்து கொண்டிருந்தார். ஆனால் அவரை ராஜாவாக அபிஷேகம் பண்ணி அவரை ராஜாவாக உயர்த்தினார். அப்போது அவர் தாவீது சொல்கிறார், அவர் சிறியவனை புழுதியிலிருந்து தூக்கி விடுகிறார், எளியவனை குப்பையிலிருந்து உயர்த்துகிறார். ஆண்டவர் உயர்த்துகிறவர். அவர் தான் மனிதனை உயர்த்த முடியும். அப்போது நாம் கர்த்தருக்கு முன்பதாக மனத்தாழ்மையாய் நடந்து கொண்டார். கர்த்தர் சாந்த குணமுள்ளவர்களை உயர்த்துகிறார், துன்மார்க்கரோ தரைமட்டமாய் தாழ்த்துகிறார். அப்போது துன்மார்க்கர் தாழ்த்தப்பட்டு போவாங்க. ஆனால் கர்த்தருக்கு முன்பு நம்ம தாழ்த்தி நம்மை ஆண்டவருக்கு முன்பு தாழ்த்தி அவருடைய சத்தத்துக்கு நாம் செவி கொடுப்போமானால் ஆண்டவர் நம்மளை உயர்த்த அவர் சித்தம் கொண்டிருக்கிறார். அப்போது மத்தேயு நான் சாந்தமும் மனத்தாழ்மையுமாக இருக்கிறேன், என் நுகத்தை உங்கள் மேல் ஏற்றுக்கொண்டு என்னிடத்தில் கற்றுக்கொள்ளுங்கள், அப்பொழுது உங்கள் ஆத்துமாக்கள் இளைப்பாறுதல் கிடைக்கும். நீங்கள் கர்த்தருக்கு முன்பாக தாழ்மைப்படும்போது ஆண்டவர் உங்கள் ஆத்துமாக்கு இளைப்பாறுதலை கொடுப்பார். ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா ஆத்துமாக்கு இளைப்பாறுதல் இருக்காது. ஏன்னா அலைகள் மோதும், கப்பல் மூழ்கிற மாதிரி சூழ்நிலையில் வரும். ஏன்னா அவர் கர்த்தருக்கு தாழ்மைப்படாமல் அவர்கள் எதிர்த்து நிற்கிறதுனால ஆண்டவர் அவர் இப்போ அவருக்கும் மக்களுக்கும் ஜனங்களுக்கும் ஆண்டவர் தூரமாக இருக்கிறார். நம்ம ஆண்டவருக்கு முன்பதாக மனத்தாழ்மையை நடந்து கொண்டால் நம்முடைய ஆத்துமாவுக்கு இளைப்பாற தருகிறார். நான் சாந்தமும் மனத்தாழ்மை உள்ளவராக இருக்கிறேன், என் நுகத்தை உங்கள் மேல் ஏற்றுக்கொண்டு என்னிடத்தில் கற்றுக்கொள்ளுங்கள், ஆண்டவரிடத்தில் கற்றுக்கொள்ளுங்கள் என்றார். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை இடத்தில் நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். அவர் எப்படி நம் தாழ்மையை கற்றுக்கொள்ள வேண்டும் என்றால், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பார்த்தீங்கன்னா அவர் உயர்ந்தவராக இருந்தும் இந்த பூமிக்கு தாழ்மையின் ரூபத்தை எடுத்தார். அவர் அடிமையின் ரூபமாகிய மனுஷன் ரூபத்தை எடுத்தார். அவர் பார்த்தீங்கன்னா அவர் உயர்ந்தவர், அவர் உன்னதமானவர், அவர் மகத்துவம் உள்ளவர். அவர் சாரோனின் ரோஜா, பள்ளத்தாக்கு லீலி புஷ்பம், அவர் சமாதானத்தின் பிரபு, அவர் நித்திய பிதா, அவர் வானத்தையும் பூமியை உண்டாக்கினவர், சர்வ வல்லமுள்ள தேவன். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து உயர்ந்தவராக இருந்தும் அவர் ஆட்டுக்குட்டி தொழுவத்திலே அவர் பிறந்தார். அவர் பார்த்தீங்கன்னா ஒரு அடிமையின் ரூபத்தை எடுத்தார். அவர் பணக்கார வீட்டில் பிறக்கலை. அவர் ஒரு ஏழை மரியாள் வயிற்றிலே ஒரு ஆட்டுக்குட்டி, ஒரு தொழுவத்தில் மாடுகள் கட்டுகிற தொழுவத்தில் ஆடுகள் தொழுவத்தில் அந்த இடத்துல அவர் பிறந்தார். ஏன்னா அவர் அடிமையின் ரூபமாக எடுத்த தாழ்மை உள்ளவராக இருந்தார். அவர் தன்னைத்தானே தாழ்த்தினார். எப்படி பார்த்தீங்கன்னா அவர் உயர்ந்தவர், அவர் பெரியவர், அவருக்கு நிகரானவர் யாரும் கிடையாது. ஆனால் இந்த பூமிக்கு அவர் வரும்போது, அவர் பிறக்கும்போதே ஆடு தொழுவத்திலே அவர் பிறந்தார். இப்போ பார்த்தீங்கன்னா அந்த தொழுவத்தில் அவர் பிறந்து அவர் வளர்ந்து அவர் பார்த்தீங்கன்னா தாய் தகப்பன் கீழ்ப்படிந்து தாழ்மையில் நடந்து கொண்டார். அவர் பார்த்தீங்கன்னா அவர் மேல் அநேக குற்றங்கள் சாட்டினார்கள். அவர் பாவம் செய்யவில்லை. ஆனால் ஜனங்கள் குற்றம் சாட்டி அவரை
கல்லெறிந்து அவரை வந்து கொல்ல வேண்டும் என்று கூட துரத்தினார்கள். அவரை வந்து கொலை செய்ய வேண்டும் என்று தேடினார்கள். அப்பொழுது அவரை வந்து யூதாஸ் காட்டி கொடுத்து அவர் வந்து சிலுவையில் அறையும்படி கொண்டு போனார்கள். ஆனால் ஆண்டவர் வந்து அங்கே பிலாத்துக்கு முன்பதாக, இவர்கள் உன்னை குற்றச்சாட்டுகிறார்களே, நீ ஒன்றும் இவர்களுக்கு மறு உத்தரவு சொல்கிறது இல்லையான்னு கேட்கும்போது அவர் ஒன்றும் பேசவில்லை. அவர் தாழ்மை உள்ளவராக இருந்தார். அவர் வந்து இக்கட்டிலும் சரி, போராட்டத்திலும் சரி, எல்லா இடத்துலையும் அவர் வந்து அவரை தாழ்த்தி அவர் அமைதியாக சாந்தம் உள்ளவராக இருந்தார். அவரிடத்தில் நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். நம்முடைய வாழ்க்கையிலே வந்து தாழ்மை உள்ளவர்களாக இருக்க வேண்டும். கர்த்தருக்கு முன்பதாக நாம் தாழ்த்தப்படும்போது ஆண்டவர் நம்மளை உயர்த்துவார். ஆண்டவர் நம்மளை உயர்த்தி ஆசீர்வதிப்பார். நம்ம வந்து பார்த்திங்கன்னா, நம்ம வந்து கர்த்தருக்கு முன்பாக தாழ்மைப்படும்போது வரும் ஐஸ்வர்யம், மகிமை, ஜீவனும் நம்மளுக்கு வந்து கர்த்தருக்கு முன்பதாக வந்து தாழ்மைப்படும்போது ஐஸ்வர்யமும் மகிமையும் ஜீவனும் நம்மளுக்கு உண்டாகிறது. நம்மளுக்கு நித்திய ஜீவன் உண்டாகிறது. நான் கர்த்தருக்கு முன்பதாக கர்த்தருக்கு பயப்படுதல் ஞானத்தை போதிக்கும், மேன்மைக்கு முன்பு தாழ்மை. கர்த்தருக்கு முன்பதாக வந்து கர்த்தருக்கு பயப்படுதல் ஞானம். அப்போது நம்ம கர்த்தருக்கு பயப்படுவது ஞானம். அதுக்கு முன்பாக மேன்மை தாழ்மை உண்டாகும். அப்போது நம்ம கர்த்தருக்கு முன்பாக தாழ்மைப்பட வேண்டும். ஏன்னா தீங்கு நாளில் அவர் என்னை தம்முடைய கூடாரத்திலே மறைத்து, என்னை தமது கூடாரத்து மறைவில் ஒளித்து வைத்து என் கண்மலையின் மேலே உயர்த்துவார். அவர் பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு தீங்கு நாளிலே அவர் என்னை தம்முடைய கூடாரம் மறைத்து ஒளித்து வைத்து கண்மலையின் மேல் நம்மளை உயர்த்துவார். நீ கர்த்தருக்கு காத்திரு, அவருடைய வழிகளை கைக்கொள், அப்பொழுது நீ பூமியை சுதந்திரத்து கொள்வதற்கு அவர் உன்னை உயர்த்துவார். துன்மார்க்கர் அறுப்புண்டு போவதை நீ காண்பாய். பூமியை நாம் சுதந்திரத்து கொள்ள, நம்மளை உயர்த்த அவர் வந்து சித்தம் கொண்டிருக்கிறார். நாம் கர்த்தருக்கு முன்பாக தாழ்மைப்படும்போது அவர் நம்மளை உயர்த்த அவர் சித்தம் உள்ளவராக இருக்கிறார். ஏன்னா கர்த்தர் உயர்ந்தவராக இருந்தும் தாழ்மையுள்ள நோக்கி பார்க்கிறார். மேட்டி முழுவதோ கர்த்தர் தூரத்திலிருந்து அறிகிறார். அவர் வந்து தாழ்மை உள்ளவருக்கு கிருபை அளிக்கிறார். பெருமை உள்ளவருக்கு கர்த்தரை எதிர்த்து நிற்கிறார். நாம் சாந்த குணம் உள்ளவராக இருந்து கர்த்தருக்கு முன்பதாக தாழ்மைப்பட வேண்டும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம்மளுக்கு ஒரு முன்மாதிரியாக வாழ்ந்தார். அவர் வந்து தாழ்மையின் ரூபமாக எடுத்தார். நாமளும் கர்த்தருக்கு முன்பதாக தாழ்மைப்பட வேண்டும். நாம் வந்து ஆண்டவருக்கு முன்படியாக தாழ்த்தி, ஆண்டவரே என்னை ஆசீர்வதியும், என் குடும்பத்தை ஆசீர்வதியும் என்று சொல்லி நம்ம அவருக்கு பயந்து நடப்போமானால், அவருக்கு முன்பு தாழ்மை உள்ளவராக இருப்போமானால் நம்ம ஆண்டவர் உயர்த்துவார். உங்கள் வாழ்க்கையிலே உயர்வு இல்லாமல் இருக்கிறதா? உங்கள் வாழ்க்கையில் ஆசீர்வாதம் இல்லாமல் இருக்கிறதா? உங்கள் வாழ்க்கையிலே எந்த காரியத்தை நீங்கள் இழந்து தவிக்கிறீர்கள்? ஆனால் ஆண்டவருக்கு முன்பதாக நீங்கள் தாழ்மை உள்ளவர்களாக நடந்து கொண்டார், ஆண்டவர் உங்களை உயர்த்துவார். ஏன்னா ஆண்டவர் வந்து நீங்கள் எந்த இடத்துல உங்களை சிறுமைப்படுத்தினார்கள், எந்த இடத்துல உங்களை வேதனைப்படுத்த, அந்த இடத்துல உங்களை உயர்த்துவார். உங்கள் குடும்பத்திலே உங்களை தாழ்த்திருக்கலாம், உங்கள் குடும்பத்திலே உங்களை வந்து உதவாது என்று சொல்லியிருக்கலாம். ஆனால் ஆண்டவர் உங்களை உயர்த்த சித்தமுள்ளவராக இருக்கிறார். கர்த்தர் உயர்த்துவார், அவங்களை ஆசீர்வதிப்பார், உங்களை பாதுகாப்பார். ஏன்னா கர்த்தர் கூடாத காரியம் ஒன்றும் இல்லை. அவர் வந்து உங்களுக்கு கிருபை அளிக்கிறார், இரக்கம் அளிக்கிறார். தேவனுக்கு முன்பதாக நாம் மனத்தாழ்மையை நடந்து கொள்ள வேண்டும். அவர் நம்மளை ஆசீர்வதிப்பார், நம்மளை பாதுகாப்பார். இன்றைக்கு நீங்கள் கர்த்தருக்கு முன்பதாக மனத்தாழ்மையாய் நடந்து கொள்ள பாருங்கள். ஆண்டவர் உங்களை உயர்த்துவார், உங்கள் குடும்பத்தை உயர்த்துவார், உங்கள் தொழிலை உயர்த்துவார், உங்களை ஆசீர்வாதமாய் மாற்றுவார். நீங்கள் எதை இழந்திருந்தாலும் சரி, நீங்கள் அதையெல்லாம் ஆண்டவர் திரும்பி கொடுக்கறதுக்கு அவர் சித்தம் கொண்டிருக்கிறார். நீங்கள் இப்பொழுதே கர்த்தருக்கு முன்பதாக மனத்தாழ்மையாய் நடந்து கொள்ளுங்கள். ஆண்டவர் எதிர்பார்க்கறது என்னன்னா, தாழ்மை உள்ளவருக்கு கர்த்தர் கிருபை அளிக்கிறார். நீங்கள் தாழ்மை உள்ளவராக கர்த்தருக்கு முன்பதாக தாழ்மை உள்ளவராக நடந்து பாருங்கள். ஆண்டவர் உங்களுக்கு கிருபை அளிப்பார். உங்களுக்கு ஆசீர்வாதத்தையும், உங்களுக்கு உங்கள் தேவைகளை சந்தித்து உங்களை மேன்மைப்படுத்தவும், உங்களுக்கு கனமும் மகிமை ஆண்டவர் உங்களுக்கு தர விரும்புகிறார். அதனால் கர்த்தருக்கு முன்பு நாம் தாழ்மைப்படும்போது ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார், உங்களை உயர்த்துவார், உங்களை மேன்மைப்படுத்துவார். ஆமேன்.